நானும் இது நாட்டில் மிகப்பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை பேர் பற்றி எந்த ஒரு குறையும் சிறப்போடு வந்துட்டு வரேன். இருந்தாலும் இந்த ஊருக்கு 8 மணிகளே என் பொண்ணான கால எடுத்து வச்சேன். ஒரே ஒரு ஆம்பளையும் கூட என் கண்ணால பாக்கலையே. இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போய் ஒளிச்சு தெரியல. இந்த ஆம்பளை எல்லாம் அரிசியில பருப்பில் என்ன மிளகால யாராவது ஒரு வெயிட் பண்ணி கிடைச்சானா அவன் கையில இருக்கிற டச் மொபைலோ இல்ல கழுத்துல இருக்கிற தங்க செயினோ கட்டா பணமோ வச்சுட்டு போயிட்டு போற வழியில சந்தோஷமா ஒரு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்டா சூடாயிடுமே. வேணாம் 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு போயிட்டு நல்லா கிரேவி சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாம். இருந்தாலும் இந்த வழி 1000 பேர் போவாங்க, 1000 பேர் வருவாங்க. இந்த தினத்துல என்னன்னு தெரியல, சூனி வச்ச மாதிரி இருக்குது. ஒரே ஒருத்த வரலையம்மா என்னன்னு தெரியல. கடைசியா வந்தா ஒரு காரி முடிஞ்சு கந்துது. அவன் வந்த நேரம் பண்ண தெரியல. அது அவன் சும்மா வந்தான் தேனு மிட்டாய் பாக்கி ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தான். சும்மா வந்தான் போனான் ஒன்னுத்துக்கு இல்லை. சரி இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை கூட பார்க்காது போக கூடாது. சரியா? எங்க போய் சுத்தி வந்தாலும் தேர் எங்க வந்து சேரணும், கோயிலான தான் வந்து சேரணும். அவன் இங்க அங்க முடிச்சட சுத்தினா கூட இந்த கட்சியில வீட்டான தான் வரணும். வராது எப்போயிட்டு வேணுங்க மறைஞ்சு இருந்து பார்க்கலாம். வந்துட்டா Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். இந்த காட்டாங்குளத்துல கரண்ட் பில்லு கட்டும். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? உன் வயசுல எத்தனை பில்லு கட்டி கதை புரியாத ஓடுறீங்க அடுக்குறீங்க. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராளே போல வந்தாலே ஹலோ மேடம். இல்ல பெரிய தாவரம் வசதியா இருந்தா போலாமா? எங்க ஆனா ஆபரேஷன் பண்ணிட்டேன் மேடம். ஹலோ மேடம். மேடம்னு சொல்லுங்க.
எச்சு குச்சி இல்ல எச்சு துப்பணும் இல்ல எண்ணெய் ஊத்தணும் எதுல ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும் ஐயோ சொல்லாதீங்க ஹலோ மேடம் வாட்டு ஊசூர்ல நீ எனக்கு புரியலையே உனக்கு வாட்டுல ப்ராப்ளம் ஐயோ எனக்கு தெரியல ப்ராப்ளமே கிடையாதுங்களா நீங்க தமிழ்லயே கேளுங்க இங்கிலீஷ் வராதுங்களா எனக்கு வராதுங்க என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கீங்க இங்கிலீஷ் பேச மாட்டீங்களா படிப்பு இல்ல மடைக்கு கூட ஒதுக்கிறது கிடையாது கிடையாது இங்கிலீஷ் வரணும்னு சின்ன வயசுல முட்டி போட வச்சாங்களாமே ஐயோ அப்போ போட்ட முட்டி இது வரைக்கும் முட்டி தான் போட்டுக்கிறீங்க நாங்க போட்டு 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 முட்டி கூட தெரிஞ்சா நான் இங்கிலீஷ் வர மாட்டேன் என்ன செய்யறது மேடம் என்ன நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன் வாய வச்சிட்டீங்களா இன்னும் எது எதுல வாய வைக்கணும்னு எனக்கே தெரியாது தெரியலையே உங்க பேர் என்ன என்னுடைய பேரு கேக்குறீங்களா என்னுடைய பேர் தான் கற்சிலை நச்சிலை கற்சிலை கச்சிலை ஆ, கச்சிலை கற்சிலை ஸ்வீட் நேம் அப்படியா பியூட்டிஃபுல் நேம் வண்டர்ஃபுல் நேம் ஐயோ உங்க பேர் என்ன மை நேம் மை நேம் இஸ் சொல்லுங்க ஒசாமா பில்லேட் ஐயோ ஸ்வீட் நேம் அடுத்த மாசம் நைஸ் ரெண்டு ஐட்ஸ் சொல்லுங்க அடுத்த மாசம் உங்க பேரு கேட்கும்போது ஒசாமா பில்லேட் ஐயோ என்னது பில்லு ஐ அம் வெயிட்டிங் அப்படியா சரி இவ்வளவு சந்தோஷமா ஆடி பண்ணிக்கிட்டே போறீங்களே எங்க போறீங்க எங்க இருந்து வந்த தெரியுமா எங்க இருந்து வந்திருக்கீங்க அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன் அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது இருக்குது சும்மா வரல மேடம் வேற எப்படி வந்திருக்கீங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க 1050 ஓ மை மேடம் இது வரைக்கும் 1050 ரூபாய் சொன்னீங்களே என் கண்ணால நான் பார்த்ததே கிடையாது மேடம் என்ன உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா வாழ போற இடம் பெருசு. ஐயோ ரொம்ப பெருசுங்க ரொம்ப முடியாதீங்க மாடி மேல மாடி அதுக்கு மேல தண்ணி டேங்க ஒழிவிட்டு இருக்குது ஐயோ துணிக்கு அந்த தெரியுது ரொம்ப என்னது மேடம் சொல்லுங்க 1050 ரூபாய் எதற்காக எடுத்தாங்க தெரியுமா எதற்காக எடுத்து வந்திருக்கீங்க கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன் என்ன சொல்றீங்க நானும் ஊருக்கு புதுசு கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல உங்களுக்காவது தெரியுமா என்னங்க நீங்க அங்க இங்க போயிட்டு கரண்ட் ஆபீஸ் தான் வந்து நின்னுட்டு இருக்குது கரண்ட் ஆபீஸா அங்கதான் நின்னுங்குறேன் கரண்ட் ஆபீஸா ஆபீஸ்ல தான் எதுங்க இதோ பில்லு கட்டற சொல்லிச்சு பாரு வா கரண்ட் ஆபீஸ் இதுதானா காசு பிரியாணி தான் நின்னுங்குறேன் நான் கரண்ட் பில்ல இங்கதான் நான் கட்டணும் ஐயோ அங்கதான் கட்டி ஆகணும் கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டிக்காது ஐயோ மாட்டோம் ஓப்பன்லேவா இருக்கும் ஓகேதா கவுண்டர்ல ஐயா எத்தனை ஊத்திட்டு இருக்கீங்க வந்ததுல தேன் மிட்டாய் இல்ல குலோப் ஜாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல என்னவோ நடந்துக்கிற செய்யாத வட்டாரத்துல அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நோண்டதான் தெரியுது சரி சொல்லுங்க மேடம் என்ன பரவாயில்ல கரண்ட் ஆபீஸ பாத்துட்டீங்க நான் போய் கீவுல நிக்கிறேன் ஐயோ நீ நிக்காதீங்க என் கால் வலிக்குது விட்டு போகுது மடிப்பெல்லாம் வலிக்குது தொட வரைக்கும் எங்க போறீங்க நீங்க நிக்கிறது எனக்கு அப்படி வலிக்குதுங்க ஏங்க இது கரண்ட் ஆபீஸ் தானே ஆபீஸ் தாங்க இல்ல எனக்கு போய் நான் வரத்து சும்மா விடாது வாங்க முதல்ல ஐயா 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 பரவாயில்ல ஒரு ஆள் இருந்தா போதும் நான் திருவள்ளுவர் ஏங்க இந்த பாருங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் இல்ல நான் கீழே நிக்கிறேங்க ஐயோ நீங்க நீங்க கால் வலிக்குது உட்காருங்க இல்ல வேணாங்க ஐயோ உட்காருங்க எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க எனக்கு நான் சந்தேகமா பாத்து ஐயோ 1050 உஷா முதல் கஸ்டமர் நீங்க தான் கஸ்டமரா கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது ஏன் ஐயோ 1050 உஷா அப்படியே தான் இருக்குது ரெண்டே மடிப்பிலே ரெண்டே சொல்லுங்க உட்காருங்க அப்படியே தான் இருக்குது அப்படியே உட்காரு நம்ம வீட்டுல ஒரு வாட்டி அங்க ஒரு வாட்டி என்னங்க கத்துட்டீங்களா மேடம் இந்த பாருங்க பால் சாப்பிட்டீங்களா பால் சாப்பிட்டீங்களா ஆரஞ்சு சாப்பிட்டீங்களா கோகனட் சாப்பிட்டீங்களா கோகனட் சாப்பிட்டீங்களா பைனாப்பிள் சாப்பிட்டீங்களா மெரோண்டா சாப்பிட்டீங்களா
மறண்டாவா? நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேம்மா. கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா குடுக்குறாங்க. மிரண்ட கூடாதுதான் மிரண்ட கொடுக்கறது. கரண்ட் ஆபீஸ்ல மறந்து போடுவோமா? பால்ல குடிக்கிறீங்களா? இல்ல எனக்கு சளி பிடிக்கும். இட்லி சாப்பிடுறீங்களா? நாங்க கரண்ட் ஆபீஸ்ல ஹோட்டல் கடையில ஐயோ நாங்க பக்கத்துலயே வச்சுட்டு இருக்கிறோமே. ரொம்ப சோடா மாவு போடாதீங்க, இட்லி உப்பி போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு இங்க பாருங்க, ரெண்டு குடிங்க சூட்ட தணிக்கும். ஐயோ அது சூடு கலப்போம். ஏங்க இதெல்லாம் சாப்பிடுங்க. என்னடா கரண்ட் ஆபீஸ்ல 200 ரூபாய் கொடுக்குறாங்க. கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட கப்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்கன். ஐயோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க ஏன் ஏற போறோம்? வரவங்க மரத்துல கம்பத்துல ஏத்திட்டு போயிட்டே இருக்க போறாங்க, அவங்க ஏற போறாங்க. நீங்க எப்படி ஏறுவீங்க? ஏங்க அப்படியே ஆபீஸ்ல உட்காந்து இருப்போம். அவங்க இருப்பாங்க. ஆமாங்க மேடம், என்ன கரண்ட் ஆபீஸ் தானே? ஆமா. இன்னைக்கு என்ன பில்லு கட்டுற இடம்? என்னங்க இங்க பாருங்க, இந்த கரண்ட் பில்லு கட்டணும்னா இங்க விதவிதமா நான் கவனிப்பு தெரியுமா? கரண்ட் ஆபீஸ்ல கவனிப்பீங்களா? ரொம்ப. என்ன கரண்ட் ஆபீஸ்ல எதுனா ஆயுதம் போட்டியா? சுத்தி தட்டினா போதும், அப்படியே அங்க ஓடும் கட 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 கடன்னு. ஆயுதம் போட்டீங்களா? ஆமாங்க. மேடம் என்னங்க நீங்க எதனா சாப்பிடுறீங்களாங்க? என்ன சாப்பிடுங்க? எடுத்து நான் தரேன், சாப்பிடுங்க. இல்லங்க கரண்ட் ஆபீஸ்ல சாப்பிட கொடுக்குறீங்க. ஏங்க நான் எல்லாத்தையுமே கொடுப்போங்க, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை. சரியா? சாப்பிட ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அம்பை தேடுதே கட்டவும் என்னங்க என்னது இது? சொம்பு. சொம்பா? என்னங்க உங்க சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. ஏங்க அப்படி சொல்றீங்க? புது சொம்பா? அது விட்டு போய்க்குது, என்ன பண்றது? புதுசு தாங்க. மேடம் என்ன நீங்க புது சொம்பு நினைச்சு தாங்க கம்பெனில சேர்த்தோம். இது உதவாங்கன பழைய சொம்பு. இல்லைங்க, எப்பவுமே புதுசுதான் இது. சொம்பு உள்ளன்னா ஏங்க இங்க பாருங்க, மோர் இருக்குதுங்க. எது மோரா? ஐயோ மோர் இருக்குது. கரண்ட் ஆபீஸ்ல மோர் குடுவாரா கொடுக்குறாங்க. ஐயோ சரி, புதுசு கண்புடிச்ச காலம் கொடுத்தாலும் குடிப்பீங்க. கொடுங்க மேடம். குடிக்கலாமா? நீங்க தாராளமா கதவு சாத்துங்க. கதவு சட்டை நீங்க குடிங்க. கையுமா குடிங்க. ஒரே கப்பு. சொல்லுங்க. எப்போ நீ கட்டிடுவே. சொல்லுங்க. என்ன சுத்துது எனக்கு. அது அப்படித்தான் இருக்கும். மூணு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மூட பாருங்க. மறுகாடி வெளி வச்சு. ஐயோ குடிமகனே 1050. கொஞ்சம் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு
கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு 1050 ரூபாய் கட்டிட்டேன் உடம்புலாம் அச்சு போட்ட மாதிரி என் பிளான் ஏதா அம்மா என் சொக்க ஏதா 1050 ரூபாய் எந்த அந்த பையன் ஏதா மேடம் என்னப்பா மேடம் சொல்லுப்பா நான் காற்று சட்டெல்லாம் போட்டாங்க ஏதோ அதெல்லாம் துவைச்சு பின்னாடி காய வச்சிருக்கிறேன் காத்து வருது ஒரு வாங்கிட்டு வா போ கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா துவைக்கிறாங்க நாங்க துவைச்சிட்டு கம்ஃபர்ட் போட்டு அழைச்சி போட்டுருக்கிறேன் நீ எப்போ வளர்ந்து கரண்ட் பில்லு கட்ட மேடம்